கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த மாலை விளைக்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி மூலமாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளாய் உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில நாம் சற்று நேரம் தேவனுடைய வேத வசனத்தை தியானிக்க கடந்து போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் கர்த்தாம் தலைகளை வணக்கி செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த மாலை விளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாட்களிலே கொடுக்கிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய வேத வசனத்தை தியானித்து ஆண்டவரே, இந்த நாளில் உடைய செய்தியை கேட்கிறதான அருமையான அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அருமையான தாய் தகப்பன்மாருக்காய், பெரியவர்களுக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனத்தை ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை வேத வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. அடியினை மறைத்து ஆண்டவராகி தேவன் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுப்பா, வேத வசனத்துடைய ஆழமான சத்தியங்களை எங்களோடு பேச வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கேட்கிற உள்ளங்களை பண்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலயங்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த அருமையான நல்ல மாலை விளைக்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் தேவ பிள்ளைகளாய் உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபையை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் நாம் தியானிக்க போகிறதான வேத வசனத்துடைய தலைப்பு, நீங்களே தேவனுடைய ஆலயம். You are temple of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 48, 49 வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாயிருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்க ஸ்தலம் எது? ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனம் இங்கே சொல்லுகிறது, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுவது இல்லை. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எது என்று அங்கே ஒரு கேள்விக்குறியை அங்கே வைக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை. ஆலயங்களில் வாசம் பண்ணுவது இல்லை. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில். இன்றைக்கு நம்முடைய தேசம் முழுவதும், நம்முடைய உலகம் முழுவதும் தேவனை ஆராதிக்கிறதான ஆராதனை ஸ்தலங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது ஆலயங்கள் என்று நாம் சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அது தேவனை ஆராதிக்கிறதான ஒரு ஆராதனை ஸ்தலங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? ஆண்டவராகிய தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று வேதத்தை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களை அங்கே வாசம் பண்ணுவது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாய் இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எது என்று அங்கே சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம்
66ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ஏசாயா 66:1 வாசிக்கிறோம். அங்கே வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் வானத்திலே உட்கார்ந்து பூமியிலே பாதத்தை வைத்திருக்கிறாரா? வானம் அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது, பூமி அவருடைய பாதபடி என்று வேதம் சொல்லுகிறது. நான் வானத்திலே உட்கார்ந்து பூமியிலே பாதத்தை வைத்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் இதற்கு இடையில் எங்கே எனக்கு ஆலயத்தை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று அங்கே ஒரு கேள்வியை கேட்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, நான் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணுவது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகத்தையும் அதனுடைய யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை. 25 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றே தேவையானதை போல மனுஷர் கைகளினால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, அதில் உள்ள உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியினால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவன் அவர் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை, வாசம் பண்ணுவது இல்லை என்று திட்டமாய் சொல்லி இருக்கிறார். பின்ன எங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், யாரிடத்தில் வாசம் பண்ணுகிறார்? வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களே தேவனுடைய ஆலயம். வானத்திலே உட்கார்ந்து பூமியிலே பாதத்தை வைத்திருக்கிற ஆண்டவர் அதுக்கு இடையில எப்படி எந்த ஆலயத்தை கட்டினால் அவருக்கு உட்கார வைக்க முடியும்? ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் எல்லாரும் நினைக்கிறோம், நம்ம ஆலயங்களிலே ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். ஆனால் எங்கே வாசம் பண்ணுகிறார்? கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது இல்லை என்றுதான் வேதம் இங்கே திட்டமாய் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நான் எங்கே வாசம் பண்ண, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் நான் வாசம் பண்ணுவது இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வேதத்தில் வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே அங்கே கொரிந்தியர் சபைக்கு அங்கே பவுல் அங்கே எழுதுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் திரியேக தேவனாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்த ஆவியே தேற்றவாளர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அவர் 33.5 வயதோடு நம்மை போல மாமிசத்தை இரத்தத்தை உடையவராய் சுற்றி நடந்து அநேக அற்புத அடையாளங்களை செய்து
இந்த உலகத்திலே மனுஷனுடைய ரட்சிப்பை கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து போயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே இருந்த பொழுது சொன்னார், நான் போகிறேன், நான் போன பின்பு வேறொரு தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு நான் போகிறேன், நான் போன பின்பு வேறொரு தேற்றரவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்முடைய ஆண்டவர், ஆராதிக்கிற ஆண்டவர் திரியேக தேவனாய் இருக்கிறபடினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய இந்த திரியேக தேவன் இவர் மூன்று பேராய் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றாய் செயல்படுகிறார்கள். மூன்று பேராக அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் இந்த பிதாவாகிய தேவன் குமாரனை இங்கே பூமியில் அனுப்பி அவர் தம்முடைய சித்தத்தை செய்து முடித்து குமாரனுடைய கல்வாரி சிலுவையினுடைய பாடுகள் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவிடத்தில் போயிருக்கிறார். இனி மறுபடி வருவேன் என்று சொல்லிதான் போயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனால் இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது சொன்னார், நான் போகிறேன், நான் போன பின்பு வேறொரு தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அகஸ்தியன் என்கிற ஒரு புலவன் சொல்லுகிறார், முச்சுடரும் ஒன்றாகும் மும்மூர்த்தி அல்ல, மூவரும் ஆள் உருவம் ஒன்றே ஆகும், அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அநாதியான சச்சிதானந்தன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய தேவன் குமாரனை, பிதாவாகிய தேவன் குமாரனை இங்கே அனுப்பி பிதா அவர் தம்முடைய சித்தத்தை செய்து முடித்து பரிசுத்த ஆவியாய் இந்த பூமியிலே அவர் இங்கே ஸ்தோத்திரம் அனுப்பி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பவுல் இங்கே சொல்லுகிறார் கொரிந்திய சபைக்கு, அதனுடைய 6:19, உங்கள் சரீரம் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்று அவன் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதி இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் அவனுக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் மட்டுமே அவன் பரிசுத்தமாய் வாழ முடியும். பாவத்திற்கு விலகி ஜீவிக்க முடியும், அக்கிரமத்துக்கு விலகி ஜீவிக்க முடியும், துன்மார்க்கத்துக்கு விலகி ஜீவிக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. காரணம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஸ்தோத்திரம், நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆலயங்களுக்கு கடந்து செல்லுகிறோம், எல்லாம் சரிதான். ஆலயத்தை கடந்து சென்று ஆராதித்து விட்டு நாம் வெளியே வருகிற பொழுது நம்முடைய மனமும் மாமிசம் விரும்பினபடி ஜீவிக்க நாம் விரும்புகிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு ஆவியானவர், உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவியானவர். உங்களுடைய மனமும் மாமிசம் விரும்பினபடி ஜீவிக்க அவர் விடவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப வானத்திலே உட்கார்ந்து பூமியிலே பாதபடியை வைத்திருக்கிற இந்த ஆண்டவருக்கு நாம் எங்கே ஆலயத்தை கட்ட முடியும்? ஆனால் ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் கூடி ஆராதிக்கிறதற்காக ஒரு ஆராதனை ஸ்தலம் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இங்கே அழகாக சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஒரு மனுஷனை ஆண்டவர் சொம்பையானவனாக உருவாக்கினார், தேவ சாயலாக உருவாக்கினார், அவனுக்குள்ளே ஜீவ ஆத்மாவை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவனை ஆலயமாக மாற்றி இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன், திரியேக தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றரமான இந்த பூமியிலே அனுப்பி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆலயம் தேவன் ஆன்மாவில் லைத்திருக்கிறபடியினால், தேவன் ஆன்மாவில் லைத்திருக்கிறபடியினால் அவர் ஆத்மாவிலே நிலைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே ஆண்டவர் சொல்றார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்றார், கொரிந்திய சபையை பார்த்து, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய ஜீவிதத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் அது ஸ்தோத்திரம் தேவனோடு உறவாடுகிற ஒரு ஆலயமாய் இருக்க வேண்டும், செபிக்கிற ஆலயமாய் இருக்க வேண்டும், ஆண்டவரை பாடி ஆராதிக்கிற ஆலயமாய் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிக்கிற ஒரு ஆலயமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது அவர் வந்து உங்களை சகல சத்தியத்தில் வழி நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா? அந்த பரிசுத்த ஆவியை நீ பெற்றிருக்கிறாயா? அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உனக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர விரும்புகிறார், உனக்குள்ளே சந்தோஷத்தை கொண்டு வர விரும்புகிறார், உனக்குள்ளே தெய்வீக ஆசீர்வாதங்களை கொண்டு வர விரும்புகிறார், உனக்குள்ளே தெய்வீக சுகத்தை கொண்டு வர விரும்புகிறார், தீராத வியாதிகளை தீர்க்கும்படியாக விரும்புகிறார். அது எந்த வியாதியானாலும் சரி, எந்த விதமான சோதர மாந்திரிக கட்டுகளையும் உடைக்கிற ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது எத்தனையோ குடும்பங்கள் மந்திரவாதத்தினாலே பில்லிசூனியத்தினாலே பீடிக்கப்பட்டு குடும்பங்கள் உடைக்கப்பட்டு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். மந்திரவாதத்தை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியானவர். ஹல்லேலூயா! அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வர விரும்புகிறார். இன்னைக்கு நீ மனம் திரும்பினாய், ரட்சிக்கப்பட்டாய், ஞானஸ்நானம் எடுத்தாய், ஆனால் பரிசுத்த ஆவியை நீ பெற்றிருக்கிறாயா? பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். எந்த வியாதியிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டுமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இறங்கி வரும் பொழுது, எந்த தீரான வியாதிகள், சாப வியாதிகள், பலவிதமான பொல்லாத வியாதிகள் மனுஷனை பிடித்து அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. சுகர், கேன்சர், பிளட் கேன்சர், புற்று வியாதிகள், எய்ட்ஸ், இன்றைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற கொரோனா, இந்த வியாதிகளை அழிக்கிற வல்லமை உள்ளவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வர நீ இடம் கொடுக்கிறாயா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வர வேண்டுமானால் நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உன் பாவ வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும். உன் குடிபோதை ஆவி, வேசித்தன ஆவி, மந்திரவாத ஆவி, இந்த உன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த ஆவிகள் மனுஷனை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே சத்துருவாகிய சாத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? தனக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுகிறது?
விழித்திருங்கள், தெரிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலறிக் கொண்டிருக்கிறார். எவனை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கெடுக்கலாம், எந்த குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று அவன் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அவனுடைய நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய ஸ்தோத்திரம், அவனுடைய ஆளுகை முடிவு கட்ட போகிறார் ஆண்டவராகிய இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பலவிதமான ஆக்சிடென்ட்கள். சாத்தானுக்கு என்ன தெரியுமா? ஜனங்களை ஒரு கூட்டத்தை குடிக்க வைத்து, வெறிக்க வைத்து, வேஷித்தனம் பண்ண வைத்து, விக்கிரக ஆராதனை செய்ய வைத்து, மந்திரவாதம் பண்ண வைத்து, எப்படியாவது அவனை அழித்து தன்னுடைய ராஜ்யமாகிய நரக ராஜ்யத்துக்கு, நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அவன் விரைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு தேவ ஜனங்களை சேர்க்கும்படியாக சுவிசேஷத்தை அறிவித்து, ரட்சிப்பை அறிவித்து, மனம் திரும்புதலை அறிவித்து, தேவனுடைய திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை அறிவித்து, பரிசுத்த வாழ்க்கை அறிவித்து, வேதவசன சத்தியங்களை அறிவித்து, அவர்களை சத்தியத்துக்கு உட்படுத்தி, எப்படியாக என்னுடைய ஜனம், ஐயோ நான் என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷன் அழிந்து போக கூடாது, இவனுக்காக என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, இவனுக்காக என்னுடைய சோதர கடைசி சொட்ட ரத்தமும் நான் சிந்தி, இந்த இவனுக்காக அநேக பாடுகளை அனுபவித்து, நான் வேதனைப்பட்டு, நான் நெருக்கப்பட்டு, நான் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தேனே, இந்த ஆத்துமாக்கள் ஒன்று கூட நஷ்டப்பட்டு நரகத்துக்கு அக்கினிக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த ஆண்டவர் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார். என் ஜனம் அழிந்து போகிறதே, என் ஜனம் ஆண்டு போகிறதே, பலவிதமான பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே, துன்மார்க்கத்தினாலே, வேஷித்தனத்தினாலே, குடிவெறியினாலே, விக்கிரக ஆராதனையினாலே அழிந்து கொண்டிருக்கிறார்களே, என் ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரா, சகோதரியே, உனக்காக தான் என் ஆண்டவராய் இயேசு 2020 வருஷங்களுக்கு முன்பாய் பரலோகத்தின் பழிக்கு மகிமை திறந்து இந்த பூமியிலே கடந்து வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உனக்காகவே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறார். இது சீக்கிரமாய் வரப்போகிறார். இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? ரட்சிப்பை பெற்றாயா? மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா? ரட்சிப்பை பெற்றாயா? மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா? ஆவியின் சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா? ஆவியின் சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? இரண்டாம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா? அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு தன் சம்பாதித்த கல்வாரி சிலுவையினுடைய பாடு மரணங்கள் மூலமாய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த என் ஆண்டவராய் இயேசு இந்த மனுக்குலத்தினுடைய எல்லா ஜனங்களையும் மீட்கும்படியாய், அவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும்படியாய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, என்னுடைய சரீரம், என்னுடைய சோதரம் கரங்கள், என்னுடைய கண்கள், என்னுடைய வாய், என்னுடைய கால், எனக்கு இஷ்டமான இடத்துக்கு போவேன், எனக்கு இஷ்டமான காரியங்களை செய்வேன், என் இஷ்டமா பேசுவேன், எனக்கு இஷ்டம் போல நடப்பேன் அப்படின்னு நினைக்கிறார். ஆண்டவர் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்முடைய சரீரத்தை உருவாக்க ஆண்டவர் அதனுடைய எல்லா அவயவங்களையும் உருவாக்கி வைத்தது
எதற்காக தெரியுமா? நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தோட மறைஞ்சு நரகத்தில் போனன்னு அல்ல. நீ உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாலிப வயதை அடைகிறாய். அதுக்கு பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கையில நீ படிக்கிறாய், பட்டம் பெறுகிறாய். டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், விஞ்ஞானி, பல ஸ்தோத்திரம் எஜுகேஷன்ல நீங்க வாரீங்க. நல்ல காரியம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆனா உன் ஆத்மாவை குறித்த கவலை இருக்கிறதா? சகோதரனே, சகோதரியே, இன்று வரைத்தான் நீ எங்கே போவாய்? இன்றைக்கு மதுபானத்தை அருந்திக் கொண்டு கொலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு செய்தித்தாள்களை வாசித்த பொழுது ஒரு அருமையான சகோதரி குடித்து போதையினாலே புருஷனோடு வாக்குவாதம் பண்ணி புருஷனை கல்லால் அடித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்குள்ள தினத்தந்தியினுடைய செய்தி. ஆண்களும் குடிக்கிறார்கள், பெண்களும் குடித்து போதையிலே கொலை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தங்களுக்குள்ளே இருந்ததான ஒரு தெய்வ பயம் இல்லை, ஒரு மனம் திரும்புதல் இல்லை. ஏதோ ஒரு மிருகத்தை போல வாழ ஆரம்பிக்கிறார்கள். இதற்காக மனுஷனை ஆண்டவர் உருவாக்கவில்லை. சகோதரனே, சகோதரியே, தாய், தகப்பனே, இன்றைக்கு அநேக மதுபானம் அருந்தி ஒரு மிருகத்தை போல கொலை பண்ணி யாரை என்ன செய்யலாம்? சத்துரு என்ன செய்கிறார் தெரியுமா? தற்கொலை செய்கிற ஒரு ஆவி. இந்த உலகத்தில் அநேக ஆவிகள் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. கொலைபாதகத்தின் ஆவி. ஒருவனை கொலை செய்கிறானா அது கொலைபாதகத்தின் ஆவி. ஒருவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்றானா அவன் தற்கொலையின் ஆவி. ஒருவன் வேஷித்தனம் பண்றானா, தகாத உறவு வச்சிருக்கிறானா அது வேஷித்தனம் பண்ணுகிற ஆவி. ஒரு ஆக்சிடென்ட்ல சாகுறானா அது ஆக்சிடென்ட் உண்டு பண்ணுகிற ஆவி. மந்திரவாதம் செய்யறானா மந்திரவாதத்தின் ஆவி. இது பல ஆவிகள் தேசத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சாத்தான் அவர்களை பிடித்து அவரை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறான். எப்படியாயும் அவர்களை அழித்து நரகத்துக்கு கொண்டு போகணும், நரகத்துக்கு கொண்டு போயிடணும். அவனுடைய காலம் கொஞ்ச காலம் தான். வேதம் அழகாக சொல்லுகிறது. 1 பேதுரு 5:8, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கிறவன் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அலறிக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்கிறது என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இந்த பொல்லாத ஆவிகளை ஜெயித்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்தது இந்த மனிதனை ரட்சிக்கும்படியாக. மனிதன் என்ன நினைக்கிறான்? நான் ஒண்ணுமே செய்யல, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்திலே உருவானேன். நீ பிறந்ததே பாவத்திலே வந்திருக்கிறாய். சகோதரனே, சகோதரியே, பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவியாய் ஜீவித்து நீ மரிப்பாயானால் பரலோகம் சென்று விடவே முடியாது. நித்தியமான நரகம். அங்கே அழகையும் பற்கடிப்பும் இருக்கிறது. சாகாத புழு அந்த அக்கையிலிருந்து எழுப்பி வருகிறது. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று வரைத்தான் இங்கே போவார். உன் ஆத்துமாவை நீ ரட்சிக்காவிட்டால், உன் ஆத்துமா ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வராவிட்டால், உன்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காவிட்டால், இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவார்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவனுள்ள பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இலக்குகளை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். நிறைய சகோதர சகோதரிமார்கள் பெட்டிலே கிடக்கிறாங்க, படுத்த படுக்கையில கிடக்கிறாங்க, மாதங்களா வருஷங்களா. ஐயா, நாங்கள் கொடும் பாவியாய்
ஜீவித்து விட்டோம், துன்மார்க்கமாய் ஜீவித்து விட்டோம், பலவிதமான பாவம் தீய பழக்க வழக்கங்களை செய்தோம், மறைவான ரகசிய பாவங்களை செய்து விட்டோம். இப்பொழுது நான் வேதனைப்படுகிறேன். தீராத வியாதி என்னை பிடித்துக் கொண்டது, தீராத வியாதி என்னை பிடித்து என்னை அலக்கழிக்கிறது. என்னை விடுவிக்க முடியா? என்னை யார் விடுவிக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்குவா? யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:36 சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே தேவ சத்தம் உலகிலே கடந்து வருகிறது. உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, உன் அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பு, உன் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பு, உன் ரகசிய பாவங்களை விட்டு மனம் திரும்பு. இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus love you. இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ எந்த பாவியானாலும் உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். பாவத்தை வெறுக்கிற ஆண்டவர். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னிப்பாரா? நிச்சயமாய் மன்னிப்பார். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? இயேசுவே, என்னுடைய பாவங்களை மன்னியும். நீ தந்த சரீரத்தை நான் ஆண்டவரே, நான் அதை தீட்டுப்படுத்தி விட்டேன். பலவிதமான பாவ இன்பங்களை அனுபவித்தேன். ஸ்மோக் பண்றேன், கஞ்சா நகரி வஸ்துவை நான் அனுபவித்தேன். மயங்கரமாய் குடித்து வெறித்து துன்மார்க்கமாய் நடந்து விட்டேன். அநேகருக்கு விரோதமான பலவிதமான தீய காரியங்களை செய்து விட்டேன். என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா? உன்னை ஆண்டவர் மன்னிப்பா. இன்றைக்கு நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயானா? இன்றைக்கு நீ உன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்பாயானா? மகனே, மகளே, உன் இருதயத்தை தா என்று ஆண்டவர் கேட்கிறார். எந்த பாவி ஆண்டவர் தள்ளுகிற தெய்வமே அல்ல. எந்த பாவி ஆண்டவர் தள்ளவே மாட்டார். இந்த நாளில் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். Jesus love you. இயேசு உன்னை நேசிக்கிறார். Jesus love you. இயேசு உன்னை நேசிக்கிறார். அதை சொல்லவே எங்களை அனுப்பி இருக்கிறார். நீ கெட்டு போகிற ஆண்டவர் விருப்பம் அல்ல. நீ நரகத்துக்கு போகிறது ஆண்டவர் விருப்பம் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, அன்றி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பிறப்பு, ஒரே இறப்பு, அடுத்தது நியாய தீர்ப்பு. தேவனுடைய சமூகத்தில் போய் எல்லாரும் நிற்க வேண்டும். யாரும் மறைந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த நாளில் நீ ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயானால் ஆண்டவர் அன்போடு உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். இந்த 1 Corinthians 3:17 சொல்லுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ணல, நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். உன்னோடு நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். உன்னோடு நான் பேச விரும்புகிறேன். உனக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்க விரும்புகிறேன். எந்த தீராத வியாதியும் உன்னை தீர்க்க நான் உன்னுடைய அறியாமையில் நின்று கொண்டிருக்கிறேன். எந்த வைரஸையும் அழிக்க என் ஆண்டவராலே முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ கிருபை உன்னோடு கூட இருக்கிறது. இன்றைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாயா? இன்றைக்கு நீ ஆண்டவருக்காக உன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்பாயா? இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ரோமர் 8:9-11 தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 11 அன்றியும் இயேசுவை மரித்தோர் என்று எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவி தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பவுல் அழகா ரோமர்ல சொல்றார் பாருங்க.
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், எல்லா தீமைக்கு நம்மை விலக்கி ரட்சிக்கிற ஆவியானவர், நம்மை இந்த உலகத்திலே எந்த விதமான ஆபத்துக்கு நம்மை கொடுக்காதபடி, தீய பொல்லாத ஆவிகளுக்கு, பொல்லாத மாமிச இச்சைகளுக்கு நம்மை விலக்கி ரட்சிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் உங்களில் வாசமாயிருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றார்? பவுல், கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்கு இருக்கணும், இருந்தாலும் அவன் பரிசுத்தமா வாழ முடியும், அவன் பரிசுத்தமா ஜீவிக்க முடியும், அவன் பரிசுத்தமா ஆண்டவரை ஆராதிக்க முடியும். இந்த உலகத்தை விட்டு அவன் மரித்து போனாலும் அவன் என்ன செய்வான்? தேவனுடைய ராஜ்யத்தில் போய் அங்கே சேர முடியும். அந்த பரிசுத்த ஆவி அவரை பரிசுத்தப்படுத்தி மகிமையை கொண்டு சேர்ப்பார். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. 8:11 அன்றியில் இயேசுவை மரித்தோர் என்று எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர் என்று எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஒருவேளை நம்மை மரணம் சந்தித்து நாம் இறந்து போயிட்டாலும், ஒருவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நீதியாகிய திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்று ஜீவசோதனை பேர் பதிவு செய்து அவன் மரித்து போயிட்டாலும், இந்த ஆண்டவருடைய கால சத்தம் கேட்கும் பொழுது அவனுடைய கல்லறை திறக்கும், அவன் உயிரோடு எழும்புவான். அல்லேலூயா. காரணம், கிறிஸ்துவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடி எபேசியர் நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 21, 27 வரை வாசிக்கிறேன். கிறிஸ்து சபைக்கு தலையாய் புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு ரட்சகராய் இருக்கிறார். பாருங்கள், கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை என்றால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சபை. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய நீதியாகிய திருமுழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சபை. ஆண்டவர் யாரை சேர்க்க வராரு? கட்டடத்தை சேர்க்கல, வரல. பில்டிங்கை சேர்த்து எடுத்துக்கொள்ள வரல. இயேசு உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்ளும்படியாய் வருகிறார். நம்ம தான் சபை. தேவனுடைய பிள்ளை. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் புருஷன் உனக்கு தலை. திருமணமான சகோதரிமார் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் புருஷன் தான் உங்களுக்கு தலையாய் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. நீங்கள் சரீரம். அதே போல சபைக்கு தலை கிறிஸ்து. நம்ம எல்லாம் சரீரம், பாடி. இங்க என்ன சொல்றாரு? ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மனைவிகள் தங்கள் சொந்த புருஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். அதே போல சபையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அநேக சபைகள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, கிறிஸ்துவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, சத்திய சுவிசேஷத்துக்கு அவங்க கீழ்ப்படுகிறதே கிடையாது. இன்னைக்கு சத்தியத்தை மாற்றி 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 எப்படி எல்லாமோ கொண்டு போய் கூறு போட்டுட்டு இருக்கிறோம். சத்தியத்தை கூறு போட்டுட்டு இருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்க சொல்கிறது, புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையிலே அன்பு கூர்ந்து. புருஷர்களே உங்கள் மனைவியிட்ட நீ அன்பு கூறு. உன் சரீரத்தை நீ அன்பு கூறணும். சொந்த மாமிசத்தை பகைக்கிறவன் ஒருவனும் கிடையாது. என்னுடைய சரீரத்தை நான் பகைக்கவே மாட்டேன். அதே போல புருஷன் தன் மனைவியை பகைக்க கூடாது. ஏன்னா உன் சரீரம். கீழே சொல்றாரு, தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கலால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தும்படி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை பிழை இல்லாத ஒரு பரிசுத்தம் உள்ள சபையாக ஆண்டவர் வரும்போது அவருக்கு முன்னாலே நிறுத்தும்படி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயே தகப்பனே, சகோதரன் சகோதரி தங்கச்சி தம்பி, இந்த இயேசப்பா உன்னை நேசிக்கிறார். உன் சரீரம் அவருடைய ஆலயமாய் மாற ஒப்புக் கொடுப்பாயா? ஆண்டவரே, இதுவரை நான் உண்மை விட்டு தூரம் போனேன், உண்மை நான் விட்டு தூரம் போய் உள்ளதா உமக்கு விரோதமான பாவங்களை செய்தேன் ஆண்டவரே. நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடந்தேன். என் தாய் தகப்பனுக்கு தெரியாம அநேக ரகசிய பாவங்களை செய்தேன். என்னை மன்னிப்பார் ஆண்டவர். நிச்சயமாகவே உங்களை மன்னிப்பார். ஆண்டவர் ஒப்புக் கொடுப்போமா? தலைகளை வணங்கிப்போம், செபிப்போம். யாவரும் தலைகளை வணக்கி செபிப்போம். மகா கிருபை இறக்கம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இந்த அருமையான நல்ல மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தான், அவனை தேவன் கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நாளை ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொருவர் ஆண்டவரே அவருடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கிருபை கொடுப்பீராக. தேவனுடைய ஆலயமாய் மாற உதவி செய்கிறார். நீங்க அந்த ஆலயத்தில் வாசம் பண்ண அவர்கள் இருதயம் திறந்து கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன் ஐயா. பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மரித்து கிடக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியா செபிக்கிறேன். பலவிதமான தீய ஆண்டவரை பழக்க வழக்கத்திலே சிக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். மதுபானத்துக்கு ஆண்டவரை, போதை பொருளுக்கு ஆண்டவரை, போதை ஆண்டவரை லகரி வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை ரட்சியும் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. தீராத வியாதினாலே பீடிக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிக்காய், பெரியவர்களுக்காய், தாய் தகப்பன்மாருக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளே பரவி கொண்டிருக்கிற கொள்ளை நோய் என்கிற கொரோனாவால் வேதனைப்பட்டு பீடிக்கப்பட்டிருக்கிற, உலகமெங்கும் தவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. என் அப்பாவுடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி இந்த நாளில் இந்த வைரஸ் கிருமியிலிருந்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:36 படி நீர் தம்முடைய பிள்ளைகளை விடுவித்து உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசிகளாய் மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன். உம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.